ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் அழுத்திடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொண்டக்கடலை நான் 2 கப் எடுத்துருக்கேன். இது 4 to 6 hours ஊற வச்சுருக்கேன். இது குக்கரில் மாற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 to 6 hours விசில் அடிச்சது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா நம்ம இன்னும் மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் வேகும். அதனால இந்த லெவலில் இருக்கட்டும். ஒரு கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய். இப்போ இது நம்ம வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ நம்ம நெய் அதெல்லாம் ஊற்றுறதுனால நம்ம அசல் ஹோட்டல் ஸ்டைல், தர்பார் ஸ்டைல் நமக்கு சின்ன மசாலா கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ கறி லீவ்ஸ், பட்டை, அன்னாசிப்பூ, அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் லவங்கம் ஒரு 4 லவங்கம், அப்புறம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிற ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 1லேருந்து 1/2 வரைக்கும் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பண்ணுறது அசல் ஹோட்டல் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கீ எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட நம்ம வெங்காயம் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு கொஞ்சம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம், இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு மசாலா கொஞ்சம் கிரேவி கட்டியாக, சென்னா மசாலானாலே கொஞ்சம் கட்டியாக கிரேவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி போடுறோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலராக இருக்கும். நீங்கள் ஆர்டினரி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு டொமேட்டோ பியூரி, அதாவது 3 டொமேட்டோ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. மனமே பாருங்கள், சூப்பர் மனம் வருது. இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். நம்ம எண்ணெயில் எவ்வளோ இதாக வதக்குறோமோ நமக்கு அந்த ஸ்டைல் கிடைக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் சுகர், டொமேட்டோ கெச்சப் 1/2 ஸ்பூன். இது ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். கொண்டக்கடையில் நிறைய சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையே போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோங்க.
அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது, அப்போ அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இதில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டீங்க, இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்மளோட சன்னா தால் 80% ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வீட்டில் செஞ்சதாகவே இருக்காது, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக கொதிக்கட்டும். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கிரேவி வந்து கொதித்து வரும்போது நமக்கு கரெக்டான அந்த லெவலுக்கு வந்துடும். கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதித்து வந்து நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.